Hi, this is Veda from FP Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டியில் நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாம். ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நிஃப்டி என்ன ப்ரிடிக்ட் ஆகுது, ஸோ டெக்னிக்கலாக என்ன மூவ்மெண்ட் இருக்கும், ஸோ அடுத்ததாக நிஃப்டி வந்து என்ன போக போகுது, ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்ன நம்ம கான்ட்ராக்ட்ஸ் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம், என்ன ட்ரேட் எடுக்கலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடைய அனாலிசிஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து நிஃப்டி ஏன் இந்த ஒரு ஏற்றம் நடந்திருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 23,900 காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஸோ பையர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்கங்கிற அர்த்தம் இல்லை, அது வந்து ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 23,800 புட்டு வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதுவுமே அதிகமாக என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேயில் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா 23,950 டு 23,800 அப்படிங்கிறது தான் நாளைக்கு வந்து ஒரு லெவல்ஸாக நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டினியூஸாக ஒரு 3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அதாவது 23,250 நமக்கு சப்போர்ட் எடுக்கும்னு சொல்லி போன வீக்கில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் 23,350 நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டே சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து 3 நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கலாகவே 23,900 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நாளைக்கு வந்து அதை ஒரு பிரேக் பண்ணி டே கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுதுன்னா அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதில் ஏன் இந்த ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் பேங்க் அண்ட் ஃபினான்சியல் செக்டர்ஸ் வந்து கண்டினியூஸாகவே வந்து ஒரு 2 நாள் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய ஒரு ஏற்றம் வந்து நிஃப்டியை இன்றைக்கி வந்து ஒரு வெயிட்டேஜாக வந்து நிஃப்டியை வந்து ஒரு ஏறுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்குமே வந்து நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கக்கூடிய அல்ட்ராடெக் சிமெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபினான்சியல் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், நாளைக்குமே வந்து கண்டினியூவாக ஒரு ஏற்றம் கொடுத்தால் நிஃப்டி மறுபடியுமே வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700 23,600 ஒரு பொசிஷனல் சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நமக்கு க்ளோசிங் ஆகிருக்கிறதுலேருந்து 23,805 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ப்ரிடிக்ட் ஆகுது. அதாவது ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டில் அந்த இடத்துல இருந்து நமக்கு திரும்ப ஒரு ரிவர்சல் வந்து வரலாம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம எடுத்து பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த லெவல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு கேப் டவுன் கூட ஆகலாம். அது 23,800 780 வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் பேக் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் 23,900 வந்து தொட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் 23,880 870ங்கிற லெவலில் நாளைக்கு ஒரு க்ளோசிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னா 23,700 கால் ஆப்ஷனையும் 24,000 புட் ஆப்ஷனையும் வந்து நம்ம
வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். எந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ நம்ம 900 வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆனாலோ இல்லை 23,800 780 ரிவர்சல் ஆகும்போது ஒரு கால் என்ட்ரி எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி 23,900 ஒரு ரிவர்சல் கிடச்சிதுன்னா நமக்கு அங்கேருந்து ஒரு புட் என்ட்ரி எடுக்கிறதுக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்ட்ராக்டாக இருக்குது. அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் நடந்தால் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23,800 to 23,900 அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் செஷனாக இருக்கும். ஒருவேளை ஒரு ஹெவி வால்யூம் பிரேக் அவுட் நடந்தால், அதாவது ஃபஸ்ட் ஆஃப் வந்து 23,900 மேலே ஃபஸ்ட்டு 4 hour கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு க்ளோசிங் நடந்தால் ஃபர்தராக ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்குவோம். ஸோ நமக்கு ஒரு பிரேக் அவுட் இல்லைனா ஒரு பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.